தீபமாக வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உட்காரலாம். நேற்றைய தினத்திலே வராதவர்களுக்காக சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் இந்த 3 நாட்களும் விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ என்கிற தலைப்பின் கீழே பேச முற்பட்டேன். ஆகையினாலே அதை சொல்லிவிட்டு நான் தொடர்வது நலமாய் இருக்கும் என்று சொல்லி நான் சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கூற்றாகிய ஒரு கூற்றை நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன். என்ன? இந்த ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது என்பதை ஆண்டவர் சமாரிய ஸ்திரீடத்தில் பேசினதை சொல்லி, பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வரை யூதர்கள் வழியாக ரட்சிப்பு வருவதற்கு தேவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளையும், மனிதன் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விழுந்து விழுந்து போனாலும் மறுபடி தூக்கி எடுத்து தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் எப்படி கிரியை செய்தார் என்பதை நான் உங்களோடு கூட பேசி, புதிய ஏற்பாட்டிலே எபேசியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி சபையைத்தான் ஆண்டவர் இந்த காரியம், ரட்சிப்பின் சுவிசேஷம் எல்லாருக்கும் போய் சேர்வதற்கு நியமித்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக நேற்றைய தினத்திலே 2ஐயும் ஒப்பிட்டு பேச ஆரம்பித்தேன். ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்ட விதத்தையும், அதற்கு பின்னதாக ஆபிரகாமின் மூலமாக ஈசாக்கையும், ஈசாக்கின் மூலமாக யாக்கோபையும் தெரிந்து கொண்டதை நான் உங்களுக்கு காண்பித்து, யாக்கோபின் மூலமாக ஆண்டவர் ஒரு யூத கோத்திரத்தை ஆண்டவர் கொண்டு வருவதற்கு செய்த காரியத்தில் லேயாள் விளங்காதவளாக வெறும் புருஷனை மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில கனவில வைத்திருந்தவளாக வாழ்ந்தவளை ஆண்டவர் துதிக்கிறவளாக எப்படி மாற்றினார் என்பதை காண்பித்து, அந்த யூதாவை கொண்டுதான் ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை செய்வதற்கு ஒவ்வொரு காரியத்திலும் இடைபடுகிறார் என்பதை உங்களுக்கு காண்பித்தேன். யுத்தத்திற்கு போக வேண்டும் என்றாலும் யூதாதான் முன்னதாக போக வேண்டும் என்று சொல்கிறார். வனாந்தரத்திலே வழி நடத்துவென்றாலும் யூதாதான் முதலாவது போக வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி யூதாவை தேவன் தெரிந்து கொண்டு நடத்தின விதத்தை உங்களுக்கு காண்பித்து, விசேஷமாக அந்த யூதா ஆசீர்வாதத்திற்கு மாத்திரமல்ல, வெற்றிக்கு மாத்திரமல்ல, தோல்விக்கும் யூதாவே காரணம் என்பதை நான் காண்பித்துக் கொடுப்பதற்காக, ஆகான் என்று சொல்கிற ஒரு மனிதன், யூதா குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் முழு இஸ்ரவேலுக்கும் தோல்வியை கொண்டு வந்ததை நான் நேற்றைய தினத்திலே காண்பித்து, அதை மேற்கொண்ட காரியத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லி, அதற்கு பின்பு பெத்லஹேமிலே பஞ்சம் வந்த போதும் யூதாவை சேர்ந்த எலிமலைக்குத்தான் சாபமுள்ள சந்ததியை தேடி போனான் என்று சொல்லி அதையும் காண்பித்து, அதை மேற்கொள்வதற்கு தேவன் நடப்பித்த காரியத்திற்கு யூதாவை சேர்ந்த ஒரு போவாஸ் தேவைப்பட்டான் என்றும், அவனோடு கூட இணைவதற்கு தேவன் தள்ளியிருந்த ஒரு ஜாதியில் இருக்கிற ரூத், நீர் தேவன் என்பதை புரிந்து கொண்ட ஒரு ரூத் ஒரு உறுதியான தீர்மானத்திலே வந்ததினாலே இந்த காரியம் நடப்பித்தது என்று சொல்லி நேற்றைய தினத்திலே முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அநேகர் வந்து என்னோடு கூட சொன்னார்கள், ஐயா ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காகவே பேசினீர்கள், எங்கள் குடும்பத்தையே அப்படி காண்பித்தீர்கள், எங்கள் பிள்ளைகளின் நிலையை காண்பித்தீர்கள் என்று அநேகர் வந்து சொன்னதற்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு விட்ட இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். இந்த யூதாவின் மூலம்தான் ரட்சிப்பு பூமிக்கு வர வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணியிருந்தபடினாலே, அவருடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் மாறாதவைகளாய் இருக்கிறபடினாலே, விழுந்து போனாலும் கர்த்தர் மறுபடி தூக்குகிறதை நான் உங்களுக்கு இன்றைக்கும் சில காரியங்களின் மூலமாக காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் அறிந்திருக்கிறபடி இப்பொழுது நான் சொன்னேன், முழு வேதாகமத்துக்கும் நான் 3 நாளில் கவர் பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணுவேன் என்று சொன்னேன். நேற்றைய தினத்திலே நான் நியாயாதிபதியின் புஸ்தகத்திற்கு பிறகு ரூத்தின் புஸ்தகத்தை காண்பித்து, இன்னைக்கு 1 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு நேராக உங்களுக்கு நான் மறுபடியும் ஜம்ப் பண்ணுகிறேன். 1 சாமுவேலிலே சவுலை குறித்து நான் பேச போகவில்லை, ஆனால் மாறாக தாவீதை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். தாவீது எந்த கோத்திரத்தான்? சொல்லுங்கள்.
யூதா கோத்திரத்தான். ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யூதா கோத்திரத்தானாய தாவீதை தெரிந்து கொண்ட ஒரு பெரிய விஷயத்தை நான் யோசித்து பார்த்தாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவனே சொல்லுகிற சங்கீதக்காரன் ஒருவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். சங்கீதம் 78வது சங்கீதத்தின் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 78வது சங்கீதத்தின் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 70 வாசிக்கலாம். தம்முடைய தாசனாய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். நன்றாய் கவனியுங்கள். இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக படிக்க கற்றுக்கொண்டால் இந்த வார்த்தைகளின் ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர் தம்முடைய தாசன் என்று தாவீதை சொன்னது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனை இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நினைப்போம் அவங்க அப்பா தான் சோத்து பானையை கையில் கொடுத்து அண்ணன்மாரை பார்க்க அனுப்பினார் என்று நினைப்போம். அல்லேலூயா. நாம் நினைப்போம் தாவீதுனுடைய தகப்பனார் உன்னுடைய அண்ணன்மார் போர்க்களத்தில் இருக்கிறார்கள், அவர்களை போய் பார்த்து விட்டு வா என்று சொல்லி அவனை அனுப்பினார் என்று நினைப்பார்கள். ஆனால் யார் அழைத்து கொண்டு வந்தது? தேவன் அழைத்து கொண்டு வந்தார். நாம் நினைப்போம் நம்மளை ஆண்டவர் எப்படி இழுத்து கொண்டார் என்பதை நீங்கள் அநேகர் புரிந்து கொள்வதில்லை. ஆண்டவர் என்னமோ நீங்க தான் ஆண்டவரை தேடி கண்டுபிடிச்ச மாதிரி சில நேரம் எந்திரிச்சுன்னு சாட்சி சொல்லுங்க, நான் ஆண்டவரை தேடினேன், முழு இதயத்தோடு தேடினேன், உபவாசத்தோடு கூட. ஸ்டாப் தட். அவர் தான் உங்களை இழுத்து கொண்டார். ஏப்ரல் மாதத்தில் ஜூன் மாதத்தில் நான் மஸ்கட் பட்டணத்துக்கு சென்று அங்கே இருந்து சலாலா என்கிற ஒரு பட்டணத்திற்கு பிரசங்கம் பண்ணும்படியாக போனேன். நான் முதல் முறையாக சலாலாவுக்கு போனேன். பல வருடங்களாக என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சலாலாவில் வந்து நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் இந்த முறை ஜூன் மாதத்தில் நான் அங்கே கடந்து சென்றேன். ஓமான் தேசத்தில் இருக்கிற அந்த பட்டணத்தில் நான் தங்கியிருந்த வீடு அல்லது நான் என்னை ஒழுங்கு செய்திருந்த சகோதரன் பெயரும் என்னுடைய பெயர் தான், பிரதர் அகஸ்டின். அவர் சொன்னார், அண்ணன் காலையில் கூட்டம் இன்றைக்கு கொஞ்சம் பிந்திதான் இருக்கிறது, ஆகையினால் நான் உங்களுக்கும் அக்காவுக்கும் சேர்ந்து ஒரு இடங்களை காண்பிக்கிறேன், சில இடங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது போகும்போது என்னை 3 முக்கியமான காரியங்களை பார்க்கும்படியாக சொன்னார்கள். அந்த பெரிய பாலைவனத்தில் அந்த சலாலா மாத்திரம் ரொம்ப பச்சை பசேர் என்று இருக்கும். கேரளாவை மாதிரி வாழை மரங்கள், தென்னை மரங்கள், பாக்கு மரங்கள் என்று கேரளா மாதிரியே இருக்கிறதுனால அநேக மலையாளிகளும் அங்கே இருக்கிறார்கள். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். கொஞ்சம் தமிழ் ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த பகுதியில் கொண்டு போனபோது இளநீர் ரோட்டில் விற்கிறது. பாலைவனத்தில் இளநீர் விற்கிறதை பார்க்க வேண்டும் என்றால் சலாலாவுக்கு தான் போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தில் என்னை கொண்டு போயிடும்போது அவர்கள் என்னை 2 முக்கியமான காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இடத்திற்கு கொண்டு போனார்கள். கொண்டு போகும்போது அவர்கள் சொன்னார்கள், அண்ணன் இங்கே ஒரு விசித்திரம் இருக்கிறது, அந்த விசித்திரத்தை பாருங்கள் என்று சொல்லி என்னை ரொம்ப தூரம் கொண்டு போன பின்பு இன்ஜினை ஆஃப் பண்ணி விட்டார். கண்ணுடைய காரில் இன்ஜினை ஆஃப் பண்ணி விட்டார். அங்கே ஒரு பெரிய மேடு, அந்த மேட்டில் கார் தானாக மேலே போகிறது. நல்லா கவனிங்க. இன்ஜினை ஆஃப் பண்ணியாச்சு, அது மேடு, கார் தானா போகிறது. என் கூட வந்தவர் சொன்னார், இதுக்கு முன்னால் நாங்கள் 50 பேர் சுற்றிக்கு பார்க்க வந்தோம், பஸ்ஸில் 50 பேர் இருந்தோம், டிரைவர் இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டான், 50 பேர் இருந்த பஸ்ஸும் அப்படியே மேலே போகுது. எப்படியப்பா போகுது? அந்த இடத்துல ஒரு காந்த சக்தி எரிய செய்கிறது. அது எப்படிப்பட்ட வல்லமையுடையது? இந்த புவியீர்ப்பு சக்தியை காட்டும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்களே, அந்த புவியீர்ப்பு சக்தியை மீறின சக்தி இருக்கிறபடினால உங்கள் காரை கொண்டு நிறுத்தினா ஆட்டோமேட்டிக்காக காரை அது இழுத்து கொண்டு வேகமாக ஓட மேட்டுக்கு போன உடனே 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா.
அந்த இடத்துல ஒரு அதிசயமான ஒரு காரியம் அது. நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு போக கர்த்தர் உதவி செய்திருக்கேன். பட் தட் இஸ் அ பிளேஸ் வேர் ஐ என்ஜாய்ட் மோஸ்ட். எனக்கு ஒரு பெரிய காரியம் வந்தது. என்னை இழுத்துக்கொள்ளும் உமது பின்னே ஓடி வருவோம். அதில் எனக்கு 2 உண்மையை தெரிஞ்சது. ஆண்டவர் தான் என்னை இழுத்துக்கொள்கிறார். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது நான் இழுத்துக்கொள்வேன் சொன்னவர் என்னை இழுத்துக்கொள்வது மாத்திரம் இல்லை, இந்த பூமியினுடைய சக்தி என்னை இழுக்காம இழுத்துக்கொள்கிற நல்ல ஆண்டவர். ஆனால் நிறைய விசுவாசி அங்கே போயிட்டு மறுபடியும் பூமி இழுப்பில் போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மை இழுத்துக் கொள்ளுகிறவராக இருந்து நம்மை இழுத்துக் கொள்கிறார். அவர் தான் அழைத்து கொண்டு வந்தார். நீ சபைக்குள்ளே வந்திருக்கிறேன் என்றால் நீ உன்னுடைய பக்தி நிமித்தம் வரவில்லை, உன்னுடைய பரவசத்து நிமித்தம் வரவில்லை, உன்னுடைய குறைவின் நிமித்தம் வரவில்லை. அவரே அழைத்து கொண்டு வந்தார். சொல்லுகிறவர் நம்புகிறவன் மாத்திரம் அல்லேலூயா சொல்லலாமா? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு எல்லாம் சேர்ந்து பாடலாமா? அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து காரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா அருமை இரட்சகரே ஆவியானவரே. நல்லா கவனிங்க. தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை எனக்கு கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை, அதுலேயும் காட்டி கொடுத்துறேன். 78ஆம் சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 71 பாருங்க. கரவலாடுகளின் பின்னாக திரிந்தவன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கோ அல்லது மாடுகளுக்கோ எங்கே நடப்பான் சொல்லுங்க? பின்னால் நடப்பானா? முன்னால். இயேசு சொன்னார், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாக போகிறான், ஆடுகள் அவளுக்கு பின்னால போகுது. இந்த மேய்ப்பன் கரவலாடுகளின் என்னையா ஆச்சு தாவீதுக்கு? இன்னைக்கு பாஸ்டருங்களை மாதிரி இருக்கிறானோ? நல்லா பால் கொடுக்குதுன்னா அவங்க வீட்டுக்கு 3 நேரம் விசிட்டு போவாங்க. ஏழைன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. கரவலாடுகளின் பின்னா திரிந்து, அதுவும் திரிகிறான் தேப்பா. ஊழியக்காரங்களாம் மன்னிக்கணும், நானும் உங்களோட சேர்ந்தவன் தான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தில் ஒரு உண்மையை பார்த்தா. நல்லா கவனிங்க. யூதா கோத்திரத்தின் மூலமாக தேவன் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக எங்கேயோ அப்பா மறந்துட்டாரு. தகப்பனும் தாய் என்னை கைவிட்டாலும் என்று அவனை எழுதுகிறான். அப்பாவுக்கு இவன் இருக்கிறாங்கிற எண்ணமே இல்லை. சாமுவேல் வந்து எப்பா உனக்கு இவ்வளவு பிள்ளைங்க தான் கேட்ட, ஓஹோ ஒருத்தன் இருக்கிறான், அப்போ தான் ஞாபகமே வருது.
எங்கள் ஊரில் லாலு பிரசாத் முதல் மந்திரியாக மாறின உடனே பத்திரிக்கை நிருபர்கள் போய் கேட்டாங்க, ஐயா உங்களுக்கு என்ன பிள்ளை, எத்தனை பிள்ளைங்கன்ட்டு. அவர் பெஞ்சாதி போயிட்டு, ஏ ரப்ரி நமக்கு எத்தனை பிள்ளைடி, அவருக்கு தெரியாது. நீங்கள் இப்போ சிரிக்கிறீங்க லல்லுவை பார்த்து, அன்னைக்கு ஈசாவும் லல்லு மாதிரி தான் இருந்தான். எத்தனை பிள்ளைன்னே தெரியாது, தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கிறாங்கிறதே தெரியாது. அப்படிப்பட்டவனை கர்த்தருடைய கண்கள் கண்டதே. அல்லேலூயா, அல்லேலூயா. மறக்கப்பட்டு போனாலும் கர்த்தர் மறக்காதவர். அங்கே வனாந்தரத்தில் ஒருவன் இருக்கிறான், அவன் மூலமாக இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறேன்னு அவனை அழைத்து கொண்டு வந்து அவனை அரசனாக்கினார். நல்லா கவனிங்க, தாவீதை குறித்து நல்ல பிரசங்கங்கள் கேட்டிருந்தாலும் ஒரு சில காரியங்களை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நமக்கு தாவீதை கொடுத்து நல்லதெல்லாம் நல்லா தெரிஞ்சாலும் ஒரு காரியம் தீமைன்னா பத்சேபாள் இடத்துல போனது மட்டும் தான் தெரியும். நான் அதை விட பெரிய காரியத்தை ஒன்று காட்டி கொடுக்குறேன். ஹலோ, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஒன்று புள்ளி தான் தெரியும். நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 27வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தில் அங்கே வசனத்தை, முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தாவீது நான் எந்த நாளிலாகிலும், வசனத்தை நல்லா கவனிக்கணும். பின்புன்னு இருக்குது, அது எதுன்னு காட்டி கொடுத்துறேன். ஆனா இப்ப வாசிங்க. நான் எந்த நாளிலாயிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். போதும், பயம் வந்துட்டு இருதயத்திலே யோசித்தான். என்ன பயம் வந்துட்டு? செத்து போவேன், கொன்னு போட்டுருவான், சவுல் என்ன கொன்னு போட்டுருவான் அப்படின்னு இவனுக்கு பயம் வந்துட்டு. இன்னைக்கு அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை பிடிச்சு ஆற்றுறது இந்த எதிர்கால பயம்தான். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, எதிர்கால பயம் உங்களை வாட்டுதான். அதானே லப லப லபன்னு சொல்றீங்க. ஆனா வாசிங்க, பின்புன்னு போட்டிருக்கனால அதுக்கு முன்பு என்ன நடந்ததுன்னு முந்தின அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல், இவனுடைய எதிரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். போதும் போதும் போதும். யார் சொல்றது? சவுல் யாரு? தாவீதுக்கு எதிரி. பக்கத்தில் சொல்லுங்க, உன் எதிரிக்கே நீ என்ன ஆக போறன்னு தெரியும். நமக்கு எதிரி யாரு? பக்கத்து வீட்டுக்காரனா? அடுத்த சபைக்காரனா? சாத்தான். சாத்தானுக்கு தெரியும் கர்த்தர் உன்னை என்ன செய்ய போறான்னு. சாத்தானுக்கு தெரியும், உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. பிரச்சனையா தான். சாத்தானுக்கு தெரியும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் கூட அவன் சொன்னான் பாருங்க. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பாய் என்றும். யார்? இதுதான் சவுலும் சொல்றான். நீ நிச்சயமா ராஜாவா இருப்பாய் என்றும், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். பக்கத்தில் மறுபடியும் நல்லா அசை சொல்லுங்க, சாத்தானுக்கு நீங்க என்ன ஆக போறீங்கன்னு தெரியும். ஏனென்றால் என்ன ஆண்டவர் சொன்னார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் நான் உட்கார்ந்த சிங்காசனத்தில் தான் உட்காருவான். அல்லேலூயா. ஆனா நமக்கு தான் தெரியாது. அதனால தாவீது என்ன சொன்னான், இன்னைக்காவது சவுல் என்ன கொன்னு போடுவான் அப்படின்னு பயந்து போய் நடுங்கி போய் வருங்காலத்தை குறித்து பயத்தினால எங்க போய் தங்க போயிட்டான்? பெலிஸ்தியர்களோடு கூட. வருங்கால பயம் வந்ததுன்னா என்னெல்லாம் செய்வான்னு அவங்களுக்கு கொஞ்சம் காட்டி கொடுத்துரு. 2 பாயிண்ட் வேகமாக பார்த்துரு, ஏன்னா நாளைக்கு மட்டும்தான் இருக்குது கூட்டம். வாசிக்கலாம். 21வது அதிகாரம் 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அன்றைய தினம். என்றைய தினம் நல்லா கவனிங்க. இப்படி வாசிக்கும் போது இப்படி பல கேள்விகளை கேட்டு கேட்டு பைபிள் வாசிங்க. அன்றைய தினம். என்றைய தினம் அதுக்கு முன்னால இருக்கிற வசனத்தை பார்த்தீங்கன்னா, கோலியாத்தின் பட்டயம் இவன் கையில கொடுக்கப்படுகிறது. அவனே சொல்றான், அதற்கு நிகரில்லை. இப்ப சொல்றான், அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்தில் போனான். அங்க போன உடனே எல்லாரும் சொன்னாங்க, அடே இவன் வந்துட்டான்டா, இவன் பயங்கரமான ஆளுன்னு சொல்றாங்க. இவனுக்கு பயம் வந்துட்டது. 12வது வசனம் வாசிங்க. இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு, கையில கல்லுதான் இருந்தது, அதை வச்சுட்டு கோலியாத்துக்கு பயப்படாத தாவீது இப்ப கோலியாத்து தூக்க முடியாத பட்டயத்தை, பெரிய பட்டயத்தை கையில இருக்கும்போது பயம் வந்துட்டு. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, முன்னால நீங்க பயப்படாம இருந்தீங்க. ஏன்னா விசா இல்லாம இருந்தது, வீடு இல்லாம இருந்தது, கார் இல்லாமல் இருந்தது, சம்பளம் இல்லாமல் இருந்தது, வேலை இல்லாமல் இருந்தது, கத்தரை நம்பி ஜீவிப்போம் சொன்னீங்க. ஆனால் எல்லாம் வந்த உடனே இப்போதான் உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் ரொம்ப பயப்படுறீங்க. ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது கத்திற்காக எந்த கத்துக்காக இப்பெல்லாம் அடங்கி ஒடுங்கி வாழை உள்ள வச்சுட்டு போற நாய மாதிரி மாறிட்டீங்களே. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சு? தாவீது மிகவும் பயப்பட்டு எழுதிருக்குது. அதோட இல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி பித்தம் கொண்டு போன போல காண்பித்து வாசல் கதவிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து தாடியிலே நுரையை தள்ளி கொண்டு பைத்தியக்காரன் மாறி சிவாஜி கணேசனாக மாறிவிட்டான். ஹலோ, நல்லா கவனிங்க. பயங்கரமான நடிகர் திலகம் அங்க போட்டிருக்குது. என்ன போட்டிருக்கு தெரியுமா? அவன் ராஜா பார்த்தான், இந்த பைத்தியக்காரனை இருக்கிற பைத்தியக்காரன் போதாதா, இவனை வேற கொண்டு வந்தீங்களான்னு விரட்டி அடிச்சுட்டான். பயம் வந்ததுன்னா பலர் நல்ல நடிகர்களாக மாறுவார்கள். சிலரை நான் டிவியில் பார்க்கும் போதெல்லாம் எதுக்கு இப்படி நடிக்கிறான்னு தான் நினைக்கிறேன். நல்ல கவனிங்க. முதல்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது பயமே இல்லை. இப்ப எல்லாம் வந்த பிறகுதான் பயம் வந்தது. இது என்னடியா, இது என்னையா, இது என்னையா, இது என்ன? இப்ப நடிகர் தலமாக இருந்தவர் 27வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசிங்க. இங்க டெய்லி போய் சொல்லுவான். ஹலோ, டெய்லி ஒவ்வொரு 11வது வசனத்தில் நாளெல்லாம் இவ்வளமா செய்து கொண்டு வந்தான். என்ன செய்தானா, கொள்ளை அடிக்கிறது பெலிஸ்தியன்ட்ட கொள்ளை அடிப்பான். சொல்றது போற நான் இஸ்ரவேல்கிட்ட அவங்க கொள்ளை அடித்தேன், இவங்ககிட்ட கொள்ளை அடித்தேன்னு சொல்லி போய் சொல்லுவான். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி மறுபடியும் சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க. நீங்க நடிகர் திலகமா மாறினா அதுக்கு பிறகு பொய்யர் திலகமா மாறுவீங்க. ஏன்னா ஐயோ கொன்னுருவான், செத்துருவேன். எதுக்கு தாவீதுக்கு இந்த பயம் வந்தது? தேவன் தன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அவன் நிறைவேற்றுவார் என்கிற சந்தேகம் வந்து விட்டது. ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் பறியாமல் போய்விட்டது. ஆகையினால பயம் வந்துட்டு. ஆபிரகாமுக்கும் இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. என்ன சொல்றான் பாருங்க, ஆதியாகமம் திருப்புங்க. பைபிளை இப்படி படிச்சிட்டிங்கன்னா பைபிளை போல வேறு நல்ல புஸ்தகம் இல்லையா. நாவல் படிக்கிறதெல்லாம் விட்டுருவீங்கய்யா. அல்லேலூயா. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராளை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு
உன்னை உயிரோடு வைப்பார்கள். அதுக்கு அதே அதிகாரத்தெல்லாம் சொல்லியிருக்கு. ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததிக்குள் பூமி ஆசீர்வதிக்க போகுது ஆபிரகாமே. இவன் இங்கே மனைவிட்ட டயலாக் விடுறான். என்ன டயலாக் விடுறான்? இந்த பாரடி, வேற ஊருக்கு வந்திருக்கோம், நீ கொஞ்சம் அழகா இருக்கிற, அதனால தான் கல்யாணம் கட்டினேன். இப்ப பாரு, உன் அழகை பார்த்து ஒன்னைய உயிரோடு வைக்கிறக்கா என்னைய கொன்னு போட்டுருவான். தாவீது ஆபிரகாமே, உன் சந்ததிக்குள்ளதான ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கேன், மறந்துட்டியாப்பா? மறந்துட்டியா? பயம் வந்ததுன்னா என்ன வேணாலும் செய்வோம். உடனே ஒரு டிராமா போடு. சாராளை பார்த்து என்ன சொல்றான்? நீ என்ன பிரதர் பிரதர்னா கூப்பிடணும், ஹப்பின்னு கூப்பிடக்கூடாது, தெரியுதா? நானும் உன்னை சிஸ்டர் சிஸ்டர் தான் கூப்பிடுவேன், டார்லிங்னு கூப்பிடவே மாட்டேன். இப்ப நிறைய பேர் சபைக்குள்ளேயும் நடிக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? உள்ளுக்குள்ள பயம். இல்லாததை இருக்கிறத போல காட்டுவான். சில ஊழியக்காரங்க அவங்க ஊருக்கு வருவாங்க, ஒரு சரக்கும் இருக்காது, ஆனால் கை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லுவான். ஏன்னா அப்பந்தான் நீ அவனை நம்புவேன்னு சொல்லி அவனுக்குள்ள அடுத்த தடவை காணிக்க கொடுக்காம போயிருவியோ அல்லது கூப்பிடாம போயிருவியோங்கிற பயத்தில் அவன் பண்ற அட்டகாசங்கள் ஏராளம். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. சேர்ந்து பாடலாமா? வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆஹா ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பதறாதே மனமே. நல்லா கவனிங்க. உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா என்ன வந்தாலும் பயப்பட மாட்டீங்க. பீகார்ல ஒரு நாள் தனியா இருந்தேன். ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பெரிய தடியை கொண்டு ஒருத்தன் டமால் அடித்தான். மூக்கு உடஞ்சி போச்சு. அடுத்த அடி அடித்தான், இங்கே இருந்த செல்ஃபோன் தூளா உடச்சி. இன்னொரு அடி அடித்தான், முதுகில் அடி விழுந்துட்டு. நான் அவனை பார்த்து சிரித்து மூக்கில் வடிஞ்ச ரத்தத்தை அவன் சட்டையில் தேய்ச்சி, திருப்தியாப்பா. அவனுக்கு தலையை சுற்றிடுச்சு.
என்னடா நம்ம அடிக்கிறோம், இந்த ஆள் சிரிக்கிறான். அதுக்கு இப்போ நிறைய பேர் சேர்ந்தது அந்த பெரிய கலாட்டா நடந்ததுக்கு பிறகுலாம். அதனால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு முன்னால் ஒரு 200 பேருக்கு நல்ல சால்வை வாங்கி கொண்டு வீடு வீடாக தேடி அடித்ததுக்காக நன்றி நன்றி நன்றின்னு போட்டேன். இது எப்படி ஐயா முடியும் அகஸ்டின் ஜெபக்குமார், உங்களுக்கு எப்படி முடியும்? நீர் என்ன தேவதூதனா? நான் ஒன்றும் தேவதூதன் இல்லை. எனக்கு தெரியும் என்னை கொண்டு அவர் நிறைவேற்றுகிற திட்டம் நிறைவேறது வரைக்கும் ஒருத்தனை கொல்ல முடியாது. வியாதியும் கொல்ல முடியாது, மனுஷனும் கொல்ல முடியாதுயா. என்னை கொடுத்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் அதை நிறைவேற்றுவதற்கு. அதனால பயப்படலை. நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், பிரதர் நிறைய சபைகளை கட்டிக்கிட்டே வரீங்களே, நிறைய கட்டடம்லாம் கட்டியிருக்கீங்க, ஸ்கூலை கட்டியிருக்கீங்க, அங்கே சுவிஸில் கேட்டார். இவ்வளோ ஸ்கூல் கட்டியிருக்கீங்க, பெரிய பெரிய ஆஸ்பத்திரி கட்டியிருக்கீங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னு அதெல்லாம் நடக்குமா? நான் கொண்டா போகிறேன். ஒரு கல் கூட என் பேரில் இல்லை. நான் இருக்கிற வீட்டுக்கும் வாடகை கொடுக்குறேன். ஹலோ, ஐயோ போறேன்னு அப்படின்னா தான் போயிடுவோம். இதெல்லாம் சேர்த்து வச்சது நான் சேகரித்ததெல்லாம் யாருடையதாகும் அப்படின்னு சொன்னால் போயிடுவேன். என் பிள்ளைங்களுக்கும் தெரியும், ஒரு கல்லும் இவர் பேர்லையும் இல்லை, எங்கள் பேர்லையும் இல்லை, எல்லாம் ஆண்டோடைய பிள்ளைங்க ஜெம்ஸ் பேரில் இருக்குது. ஜெம்ஸ் இயேசு கிறிஸ்து வர்றது வரைக்கும் ஊழியம் செய்யணும்னு வச்சுட்டு போயிருக்கிறேன். பாக்கெட்லேயும் கனம் இல்லை, மனசுலையும் பயம் இல்லை. மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம். சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள், மடியில் என்ன கனம் வச்சுருக்கீங்க? சிலர் பூனைக்குட்டியை வச்சுருக்கான், அது திடீர்னுட்டிங்கன்னா அதுதானே உனக்கு பயம். நீங்கள் வச்சிருந்தா தானப்பா பயம். பயம் இல்லைப்பா. நான் பெருமைக்காக சொல்லலை, அல்லது உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்ல. என்னுடைய ஊழியத்தினுடைய ஒரு நாள் செலவு, ஒரு நாள், அதாவது ஜெம்ஸ் ஊழியம் போகணுன்னா ஒரு நாளைக்கு எனக்கு 20,000 யூரோ வேணும். ஹலோ, வருஷத்துக்கு இல்லை, ஒரு நாள் ஊழியம் பண்ணால் 20,000 யூரோ இருந்தால் தான் எங்கள் ஊழியம் போகும், இல்லைன்னா நின்றுரும். யார்கிட்டையாவது 42 வருஷத்தில் பிச்சை கேட்டிருக்கேனா? நெவர். என் மேகசின் வருது, இங்கே வருது நிறைய பேருக்கு. என் செய்திகள் ஏராளமான சிடியில் வருது. ஏதாவது ஒரு இடத்துல போய் ஐயான்னு கேட்டனா, இல்லையா நீர் கூப்பிட்டீர், எதையோ செய்ய சொன்னீர், கூட சாந்து சமைக்கிறேன், நீர் கட்டடம் கட்டுறீன்னு நான் சாந்து சமைக்கிறேன். சிம்பிள். என்னை பார்த்தா 20,000 யூரோ தினந்தோறும் தேவைப்பட்டு தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு முள்ளி இல்லாமல் போனேன்னா உங்களுக்கு அதுக்காக போகலை. எனக்கு நல்லா இன்னும் முடி இருக்குது, வயசு 68 ஆச்சு. இன்னைக்கு காலை கூட பாஸ்டர் உதயகுமார் அப்படியே ஸ்மார்ட்டாக இருக்கீங்களே, அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கீங்களே, இன்னும் ஸ்மார்ட்டாக இருக்கேன். ஒரு பயமும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை. அதனால சுகரும் கிடையாது, டயபெட்டிஸ் கிடையாது, ஹார்ட் அட்டாக் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது. எல்லாம் பயம் இருந்தால் தானே, எதிர்காலத்தை குறித்து பயம் இருந்தானோ, ஐயோ எப்படி நடக்க போகுது எப்படி. டோன்ட் கேர். உங்கள் ஊழியம் நான் என் கலங்கணும், ஏன் ஊழியம்னா கலங்கணும். நான் ஊழியம் செய்கிறோம், இது ஏன் சபை, ஏன் சபைன்னு சொல்கிற பாஸ்டர்லாம் சீக்கிரம் உள்ளே போயிடுவார். இது கர்த்தருடைய சபை, என்னைய வேலைக்காரனாக வச்சுருக்கோம், ரொம்ப நாள் இருந்து சபையோடு கூட மேலே போவார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பக்கத்தில் சொல்லுங்க, வருங்கால பயம் வந்ததுன்னா நீங்கள் நடிகனாயி பொய்யனாயி எல்லா சேட்டையும்